குழம்பா? ஏதாவது அரைக்கணுமா வறுத்து அப்படிலாம்? அரைக்கலாம் வேண்டாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன? சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளிலாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டியா? எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி? சின்ன வெங்காயம் வந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2. தக்காளி 2. ஓகே. சிக்கன் மட்டும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருக்கு. ஓகே, போட்டாச்சு. சீரகம் அப்பாவுக்கு உப்புமா கேட்டாங்கல்ல, கொஞ்சம் வெங்காயம் வச்சிரு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் போடும், அப்பா ஒரு ஆளுக்கு தானே. ஓகே, ஏன்னா அப்பாவுக்கு வந்து நைட்டில் வந்து சாதம் செமிக்காதுல்ல, அதனால் நம்மளுக்கெலாம் சாதம். எல்லாம் தக்காளி வதங்கலைன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். அந்த ஜாடியில் இருக்குது, ப்ளூ ஜாடியில் இல்லை. அது ஒடிசாவில் வந்து கல்லுப்பு கிடைக்கல, இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த 3 மாதம் ஆயிடுச்சு. கல்லுப்பு போட்டாச்சு. தக்காளி கல்லுக்கெல்லாம் வந்தாலும் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இது ஒரு டிப்ஸு, புதுசாக சமைக்கிறவங்களாம் கேட்டுக்கோங்க. தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு போடணுமா. இப்போ இது நல்லா வந்து மசிஞ்சு வரணுமா. மஞ்சத்தூள் வந்து இது இது மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எல்லாரும் மிளகாத்தூள் வந்து வறுத்து அரைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் அப்படியே காய வச்சு வெயிலில் காய வச்சு அரைக்கிறீங்களே, பச்சை ஸ்மெல் வராதா? பச்சையாக ஸ்மெல் அடிக்காதா குழம்புல? இப்போ எல்லா இடத்துலையும் வறுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு அரைக்கிறாங்க மிஷினில் கொடுத்து. அதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் நம்ம செய்கிற குழம்பு பொடி வந்து அந்த ஒரு குழம்பு பொடியே சிக்கனுக்கு, வெஜ்ஜுக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். தனியாக வந்து கறி மசால் பொடி, கரம் மசாலா எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு பொடியே வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், புளிக்குழம்பு. எல்லார் வீட்லேயும் வந்து சிக்கன் குழம்பு நான்வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு மசாலா, வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு மசாலான்னு செஞ்சு வச்சுருக்காங்க. நான்வெஜ் குழம்பு வைக்கும்போது இந்த ஒரு மிளகாத்தூள் போட்டால் போதுமா, இல்லை வேறு ஏதாவது அது கூட ஆட் பண்ணிக்கணுமா? இது ஒன்றே போதும். ஒரு 3-4 பேர் இருந்தால் அந்த மிளகாத்தூள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய், இல்லை நான் அப்படி கேட்கல. மசாலா வந்து இந்த ஒரு மிளகாத்தூளே போதுமா, இல்லை வேறு ஏதாவது தனி மிளகாத்தூள், மல்லித்தூள்னு வேறு இது கூட வேறு ஏதாவது போடணுமா? இது ஒன்றே போதும். பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு, உப்பு போட்டோம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் தான், இப்போ ஒரு தடவை வந்து கழுவியாச்சு. அது வந்து லெக் பீஸு. அப்படியே போடுங்க, சூட்டுக்கு அது இலகிரும். ஏற்கனவே வந்து கழுவுனது தான், இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சா இலகிரும். லெக் பீஸ் தாம்மா, பிரியாணிக்காக வாங்கிட்டு வந்தோம், பிரியாணி செய்யலை. அது அப்படியே உருகிரும், விடுங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சா உருகிரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம்.
நம்ம பாலே கட்டியாக இருந்தால் போட்டு உருக வைக்கிறோம்ல, அது மாதிரி அது உருகிடும். ஆனால் அடுப்படியில் வந்து நிற்க முடியல. என்ன சிக்கன் வந்து ஒத்தே ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி காலையில் பிரியாணி செய்யலான்னு வாங்கிட்டு வந்தோம். நம்மளால் மத்தியானம் சாப்பிட முடியலேன்னு செய்யலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா பரவாயில்ல, நல்லா சிக்கன் இலகிருச்சு. என்ன நம்ம சிக்கன் போட்டு ஒரு 7 நிமிஷம் இருக்குமா, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இலகிருச்சு. வெயில் அதிகமாக இருந்ததுனால யாருக்கும் பிரியாணி சாப்பிட தோணலை மத்தியானம். சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. ஒரு ஸ்பூன் போதுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். தேவையான அளவு. உங்கள் வீட்டில் காரமாக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மி. மிளகாத்தூள்லாம் போட்டு கிண்டிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொருத்தவங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது அப்புறம் மிளகாத்தூள் போடுறாங்க. அது வந்து வாடை அடிக்கும். நீங்கள் சமையல்லாம் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே சமைக்க தெரியுமா? உங்களோட பிறந்தவங்கம்மா 5 லேடிஸு 3 பாய்ஸு 8 பேர். அப்போ உங்களுக்கு சமையல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன நீங்கள் எத்தனை வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? 15 வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா சிக்கன் சுக்கா மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக ஊற்றிக்கலாம். என்ன சாதத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். கறி வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணுமா. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து லெக் பீஸ் பிரியாணி செய்யலான்னு வாங்கிட்டு வந்தோம். இப்போ கிரேவிக்கு யூஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்தால் சூப்பராக இருக்கும். உப்பு போதுமா? தூள் வந்து உரப்பாக இருக்காது. வந்துருச்சா? நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சே. இன்னும் கொஞ்சம் வெந்தோடனே சிக்கன் வந்து மிளகு சீரகப்பொடி, பெப்பர் பொடி, பெப்பர், அந்த ஜீரகப்பொடி, கியூமின் பவுடர். ஓகே, சார்ந்துருக்கும்லம்மா சிக்கனு. இது எல்லாமே வந்து லாலிபப்பு, லெக் பீஸ் இல்லை, லாலிபப் சிக்கன். அதுக்கு லாலிபப்புக்காக வாங்கிட்டு வந்தது. இந்த பாருங்கள், லாலிபப். நல்லா கொதிச்சிருச்சுமா. மிளகு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஏன்னா கசக்கும். இறக்க போகிற நேரத்தில் போட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு.